ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 16ஆம் தேதி சர்வ அமாவாசையானது வருகிறது. இந்த நாளிலே பார்த்தீங்கன்னா கார்த்திகை விரதமானது சேர்ந்து வருதுங்க. ஸோ இப்படிப்பட்ட இரண்டு சிறப்பு வாய்ந்த இந்த நாள் பார்த்தீங்கன்னா மிக மிக மங்களகரமான ஒரு அதிர்ஷ்டமான நாளாகவே நாம் பார்க்கலாம். பொதுவாகவே அமாவாசை நாளில் எந்தவித நல்ல காரியமும் செய்யவே மாட்டாங்க. ஆனா சில விஷயங்களை இந்த அமாவாசை நாளில் கண்டிப்பாக நம்ம செய்யலாங்க. ஸோ இந்த அமாவாசைக்கு பிறகு இதனுடைய கிரகங்களுடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடகம் ராசி நேயர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு காத்திருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்ன, யோகங்கள் என்ன அப்படிங்கறத நாம நிச்சயமா தெரிந்து கொள்ளலாம். ஸோ இதற்கு முன்னாடி இந்த அமாவாசை நாளில் நீங்க இந்த பரிகாரத்தை செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அது போலவே உங்களை பிடித்திருக்கக்கூடிய ஜென்ம பாவங்கள் நீங்கும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. உங்கள் வாழ்க்கையில கண் திருஷ்டி இருந்தா கண்டிப்பா இந்த பரிகாரத்தை அமாவாசை நாளில் நீங்க செய்யலாம். ஸோ இன்று 3 விஷயத்திற்குமே இந்த அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது கண்டிப்பா இதன் மூலம் நிறைய மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். பொதுவாகவே அமாவாசை நாட்களில் புதிதாக ஒரு காரியம் தொடங்கினாலும் அது 100% வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் இந்த நாளில் சில விஷயங்களை செய்ய மாட்டாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாளில் குறிப்பாக சில பரிகாரங்கள் செய்வதற்கு ஒரு சிறந்த நாள் அப்படின்னே சொல்லப்படுது. உங்களை பிடித்திருக்கக்கூடிய ஜென்ம பாவங்கள் நீங்குவதற்கு இந்த நாள் உங்களுக்கு உகந்ததாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இந்த அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, இந்த நாளில் புதிய வீட்டில் பால் காய்ச்சுதல், கிரக பிரவேசம், வரனுக்காக பெண் பார்ப்பது, பந்தக்கால் நடுவது, நிச்சயதார்த்தம், புதிய வியாபாரம் தொடங்குவது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யக்கூடாது. ஏற்கனவே புதிய வியாபாரம் தொடங்கி இருந்தீங்கன்னா அதுல ஏதாவது மாற்றத்தை கண்டிப்பாக இந்த நாளில் நீங்க செய்யலாம். ஜென்ம பாவங்களை நீக்குவதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அமாவாசை தினத்தில் பசு மாட்டிற்கு அகத்தக்கீரையும் எள்ளு புண்ணாக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அது போலவே காகத்திற்கு படையல் சாதம் அனைத்துமே கலந்து ஒன்றாக வைக்கணும். இப்படி செய்து வந்தீங்கன்னா ஜென்ம பாவங்கள் அனைத்துமே நீங்கிடும். அது மட்டுமல்லாமல் காகத்திற்கு எள்ளை தூள் செய்து அதுல ஏதாவது இனிப்பை சேர்த்து உருண்டையாக்கி எள்ளு உருண்டையாக தானமாக கொடுக்கலாம். இதனால முன்னோர்கள் நம்முடைய தேவைகளை புரிந்து கொண்டு நமக்கு உதவி செய்வதாக ஐதீகமாகவும் முழு நம்பிக்கையாகவும் சொல்லப்படுது. இது போன்ற அமாவாசை தினங்களில் தானம் செய்து வந்தீங்கன்னா ஜென்ம பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக கடன் பிரச்சனை தீர்வதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாளில் கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஒரு சிறந்த நாளாகவே கருதப்படுகிறது. இந்த பரிகாரம் பாத்தீங்கன்னா எளிமையான முறையில செய்யக்கூடிய ஒரு பரிகாரமா உங்களுக்கு இருக்குங்க. இதற்கு ஒரு புதிய மண்பானையில மஞ்சள் தூள், குங்குமம், 1 ரூபாய் நாணயம், இந்த 3ஐயுமே போட்டு மகாலட்சுமி படத்திற்கு முன்பாக வைத்து பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்று மனதார நீங்க வேண்டிக் கொள்ளலாம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா தண்ணீரையும் இந்த பானையும் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு அருகில் உள்ள ஆலமரத்து அடியில நீங்க எடுத்து செல்லணும். அங்க பள்ளம் தோண்டி கையோடு கொண்டு சென்ற நீரை பானையில் ஊற்றி பள்ளத்திற்குள் வைத்து மண்ணை போட்டு பானையை நீங்க மூடி வைக்கணும். இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீண்டும் பானை புதைக்கப்பட்ட இடத்துல உங்களுடைய கைகளை வைத்து கடன் பிரச்சனை நீங்க வேண்டும் என்று நீங்க பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இதனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னல்களும் கடன் பிரச்சனைகளும் நிச்சயமாக நீங்கிடும். அடுத்ததாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண் திருஷ்டி நீங்குவதற்கும் எதிர்மறை ஆற்றல் நீங்குவதற்கும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்லுப்பு பரிகாரம் நீங்க செய்யலாம். 3 அகல் விளக்குகளில் கல்லுப்பை நிரப்பி வீட்டின் வாசலில் ஒரு புறம், வரவேற்பறையில ஒரு புறம், குளியல் அறையில ஒரு புறம், இந்த மாதிரி இடத்துல நீங்க வெளியே வைக்கணுங்க. 3 நாட்கள் கழித்து இந்த கல்லுப்பை நீரில் கரைத்து வைத்து அகல் விளக்கை தனியாக பத்திரப்படுத்தி நீங்க வைத்துக் கொள்ளலாம். இதனால வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் திருஷ்டி நீங்கி உங்களுக்கு நன்மைகள் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த அமாவாசை நாளில் முக்கியமாக இந்த 3 பரிகாரங்களை கண்டிப்பாக நீங்க செய்யலாம். இப்படி செய்யும் போது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களையும் நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த அமாவாசைக்கு பிறகு கடகராசினியர்களுக்கு கிரகத்துடைய தாக்கத்தால் என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கடகராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இருக்க போகுது. ஸோ மே மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு குடும்பத்துல உங்களுக்கு மகிழ்ச்சி, உத்தியோகத்துல அது போலவே அதிரடி மாற்றங்கள் ஏற்படும்.
ஸோ இந்த காலகட்டத்தில் கடகராசினியர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலையில் நீங்க எதிர்பார்க்காத அதிரடி மாற்றங்களும், குடும்பத்தில் நீண்ட நாட்களாக காத்திருந்த அமைதியும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த நேரத்துல கிரக நிலவரங்களை உற்று நோக்கும் போது மே 16ஆம் தேதிக்கு பிறகு திருப்பு முனையாகவே உங்களுக்கு இருக்கலாம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் ஒரு விதமான இனம் புரியாத பயம், மன உளைச்சல் அல்லது நம்மை யாரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்ற தனிமை உணர்வு உங்களுக்கு தோன்றலாம். சோ இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி சிந்தனைகள் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, குடும்ப உறுப்பினர்களிடையே பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது. இந்த மாற்றத்தின் காரணமாக கடகராசினியர்களுக்கு சிறு சிறு முரண்பாடுகள் ஏற்படலாம். அதுபோலவே நீங்க ஒரு விஷயத்த சொல்ல வருவீங்க, இந்த கருத்துக்கள் மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டில் பேசும்போது நிதானத்தையும் மென்மையும் கடைபிடிப்பது கடகராசினியர்களுக்கு மிகவும் அவசியம். இருப்பினும் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் நிலவக்கூடிய இந்த மந்தமான நிலைக்கு நேர்மாறாக உங்களுடைய தொழில் மற்றும் பணியிடத்துல நீங்க ஒரு பலியாடாகவே இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால எதிர்பார்க்காத திருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காத்திருக்கு. 10ஆம் இட கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வேலையில் உங்களுடைய நிர்வாகத்திறன் மற்றும் கடின உழைப்புக்கு மேல் அதிகாரிகளிடம் இருந்து பெரும் பாராட்டுகள் கிடைக்குங்க. உங்களால் தான் இந்த திட்டம் வெற்றி அடைந்தது என்ற அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கலாம். பொருளாதார ரீதியாக இந்த காலகட்டம் மிகவும் பலமாக உங்களுக்கு இருக்கலாம். புதிய முதலீடுகள் அல்லது வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய நல்ல முயற்சிகளை செய்யும் போது இதனால் லாபங்கள் உங்களுக்கு பெருகுங்க. தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட சிறந்த மதிப்பெண் கிடைத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு காத்திருக்கு. மே 16ஆம் தேதிக்கு பிறகு சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் பயிற்சி நிகழ்வது உங்களுடைய வாழ்வில் ஒரு புதிய வேகத்தை கொண்டு வரும். குறிப்பாக சுக்கிரன் 12ஆம் இடத்திற்கு செல்வது உங்களுக்கு தேவையான மன அமைதி, நிம்மதி, உறக்கத்தை கொடுக்குங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் மற்றும் சுப காரியங்களை பார்க்கும் பொழுது சற்று இழுபறிக்கு பிறகு ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம். வெளிநாடு அல்லது வெளியூர் செல்ல திட்டமிடக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க நினைத்தபடி சாதகமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த நேரத்துல குடும்பம் ரீதியாக ஒரு நிம்மதி, ஒரு அமைதி கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல கடகராசினியர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைத்திருக்கு, இந்த அமாவாசை நாளில் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.